வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜான்னு சொல்கிறத விட சர்ச்சைகளின் ஞானி தான் அவர். நானும் இருக்கேன்னு காமிக்கிறதுக்கே ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக கூலி பட டைட்டில் ரிலீஸ் ஆனதுக்கு அந்த வீடியோவில் வந்துட்டு என்னோடய பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரைட்ஸ் வாங்கலான்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. இதுக்கு ஒரு பக்கம் இளையராஜாவுக்கு ஆதரவும் ஒரு பக்கம் விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு. இளையராஜாவோட இசையே இல்லாமல் தமிழ் சினிமாவும் இல்லை, தமிழ் மக்களும் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையோடு கலந்த ஒன்று. சரி, நம்ம பாட்டை தானே கேட்டுட்டு போகிறாங்கன்னு பெருந்தன்மையாக விட்டுட்டு போகலாம். அப்படி பார்த்தா மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம், குணா படத்தில் கண்மணி அன்போடு காதலன், அந்த ஒரு பாட்டை வச்சு அந்த படம் 200 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிட்டானுங்க. அப்படி ஒரு விதத்தில் பர்மிஷன் கேட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராரு. ஒரு 2 லைன் தான், அந்த பீட்டுக்கு என்ன பர்மிஷன் கேட்குறது? இப்படி சர்ச்சைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, வைரமுத்து ஒரு பேட்டியில் வந்துட்டு பாட்டு வரி பாடினவர் இசை எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இதை கோத்து விட, அதுக்கு ஒரு பக்கம் சர்ச்சைகள். இளையராஜா தான் ஒன்று அறிமுகப்படுத்தினார், இளையராஜா இல்லைன்னா வைரமுத்து இல்லை அப்படிங்கிறாருங்க. இந்த மாதிரி அறிவார்ந்த நபர்கள்லாம் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு போட்டி போடுறதே ஒரு சின்ன பிள்ளைத்தனமான பேச்சு. இளையராஜாவின் இசை முக்கியமானது. அது உயிர் போல், அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து. அதனால் இந்த மாதிரி பாட்டை யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கேஸ் போடுறது நல்லதில்லை. ஆனால் இந்த ரீமிக்ஸ் பண்ணுறவங்களெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நல்ல பாட்டை கொலை பண்ணுறது, ரீமிக்ஸ் பண்ணி கண்ணாப்பின்னான்னு போடுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கேஸ் போட்டு ரைட்ஸ் வாங்கினா பரவாயில்ல. இந்த மாதிரி இளையராஜாவோட பாடல்கள் இன்னமும் இத்தனை வருஷம் கடந்தும் காலத்தால் அழியாமல் இருக்குன்னா அது அவருக்கு தான் பெருமை. அவர் இப்போ ஒரு பக்கம் கட்சி சார்பாக போயிட்டதுனாலையும் கடுமையான விமர்சனங்கள் அவர் மேலே விழுகுது. அவருடைய கேரக்டரு, பேசுகிற விதம் சரியில்லைன்னு 1000 விமர்சனங்கள் அவர் மேலே இருந்தாலும் அவருடைய இசையை தவிர்க்க முடியாதது நம்ம வாழ்க்கையில். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.